வணக்கம் வாடிக்கையாளர்களே, இது ப்ரைம் பிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஆழ்கடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். விண்வெளியில் பல கட்ட ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்திலும் மனிதனால் ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு இடம் பூமியிலே இருக்குன்னு சொன்னால் அது நிச்சயம் ஆழ்கடலாக தான் இருக்கும். மரியானா அகழி என்பது தான் உலகின் கடற்பகுதிகளிலே உள்ள மிகவும் ஆழமான இடமாகும். இது 10,984 மீட்டர்ஸ் ஆழம் கொண்டது. இதுக்கு மேலேயும் இருக்கலான்னு சொல்லப்படுது. இது பார்க்க கிரசன்ட் ஷேப்பில் இருக்கும். இங்கே இருக்க சேலஞ்சர் டீப்புங்கிற இடம் தான் இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆழமான இடம். உங்களுக்கு ஆவரேஜாக சொல்லணும்னா உலகிலேயே மிகப்பெரிய சிகரம் எவரெஸ்ட்னு சொல்லலாம். இந்த எவரெஸ்டையே மரியானா அகழிக்குள்ளே போட்டாலும் எவரெஸ்ட் முழுவதுமாக மூழ்கி மீதம் 2 கிலோமீட்டர் வரை தண்ணீர் நிற்கும். அவ்வளவு ஆழம் கொண்டது இந்த அகழி. இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ஹவாய் மற்றும் பிலிப்பைன்ஸுக்கு இடையே குவாம் எனும் சிறிய தீவுக்கு அருகே தான் அமைஞ்சிருக்கு. இதுவரை மனிதனால் கண்டுபிடிக்கவே முடியாத பல மரபுகளும் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. உலகின் மிக ஆழமான மரியானா அகழி கீழே என்ன இருக்கிறது, இதுவரை என்ன கண்டுபிடித்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த அகழியானது கிட்டத்தட்ட 180 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. இது சப்டக்ஷன்ற ப்ராசஸ் மூலிமா தான் உருவாகியிருக்கலான்னு சொல்கிறாங்க. இங்கே 80 டன் வரையிலான அழுத்தம் இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. அதாவது இந்த அழுத்தமானது உங்கள் மீது பல யானைகள் நிற்பதற்கு சமம். அந்த அளவுக்கு அதிகமான அழுத்தம் இந்த இடத்துல காணப்படுது. அரிதான பல கடல்வாழ் உயிரினங்கள் இங்கே இருக்குது. கண்ணுக்கே தெரியாத பல எண்ணிலடங்கா ரகசியங்களும் இந்த அகழிக்குள்ளே மறைந்து வருகின்றது என்கின்றனர். பூமியில் இருப்பது போலவே கடலின் அடியினையும் எரிமலைகள், சிறு குன்றுகள், பள்ளத்தாக்குகள், மாபெரும் மலைத்தொடர்கள் என அனைத்தும் இருக்கின்றது. இந்த இடம் இன்னும் மர்மமாகவே இருக்குது. இங்கேயே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்திலையும் ஆராய முடியல. இதற்கான சவால்கள் என்னன்றதை பார்க்கலாம். ஒரு நார்மலான மனுஷனால் நீண்ட நேரம் கடலோட ஆழத்தில் இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ உடம்புல சில உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சரி, சுவாச கருவியோடு போகலான்னு பார்த்தாலும் அதை வச்சுக்கிட்டு 1000 அடி வரை மட்டும்தான் பயணிக்க முடியும். நீர்மூழ்கி கப்பல் இருக்கே, அதோட உருவியோடு போகலான்னு பார்த்தா அது ஒரு லெவலுக்கு மேலே ப்ரெஷர் தாங்காமல் வெடித்து சதுரிடும். பூமியின் ஆழ்கடலில் இன்னும் மனிதன் முழுமையாக ஆராய்ச்சி செய்வதற்கு முக்கிய 2 காரணங்கள் என்னன்னு பார்த்தா, ஒன்று வெளிச்சம். ஆழம் போக போக இங்கே வெளிச்சம் கம்மியாகி கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அண்ட் இன்னொன்று அழுத்தம். இந்த அழுத்தமானது ஆழ்கடலில் செல்ல செல்ல அழுத்தம் அதிகரிக்க செய்யுது. அதாவது இந்த கடலின் அழுத்தமானது 1000 மடங்கு அதிகமானதாக இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இது வரைக்கும் இங்கே மேற்கொள்ளப்பட்ட பயணங்களையும் ஆராய்ச்சிகளை பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் சர்வே ஷிப்பான HMS சேலஞ்சர் தான் இங்கே வந்திருக்காங்க. அங்கே இருந்த குழு வெயிட் அண்ட் ட்ராப்புங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணி இதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி HMS சேலஞ்சர் 2ங்கிற ஒரு ஷிப்பில் எக்கோ சவுண்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணி இதோட டெப்த்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிளேஸுக்கு அதனால தான் சேலஞ்சர் டீப்புன்னு பேரும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா முதல்ல மனுஷங்க இந்த இடத்துக்கு ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஜேக்கப் பிகார்ட் அண்ட் டான் வால்ஷ். இவங்க ட்ரிஸ்டேங்கிற நீர்மூழ்கி கப்பல் எடுத்துகிட்டு 5 hours ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்களால இங்கே வெறும் 20 மினிட்ஸ் தான் இருக்க முடிஞ்சது. ஆனால் அவங்க அங்கே பார்க்க இருந்ததோ ஒரு குட்டி விண்டோ தான். அதுவும் பிளர் ஆனதுனால அவங்களால அந்த ஷிப்குள்ளே இருந்து வெளில இருக்கிறத ஃபோட்டோ எதுவும் பெருசாக எடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பிகார்ட் அங்கே ஒரு ஃப்ளாட் ஃபிஷ் பார்த்ததா சொல்கிறாரு. ஆனால் இதை சொன்னால் சயின்டிஸ்ட் யாருமே நம்பலை. பிகாஸ் இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, வெளிச்சமே இல்லை, அப்புறம் எப்படி உயிரினங்களால் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போ தான் ஏற்பட்டுச்சு. இதை பற்றி கூட அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. பின்பு 50 வருடங்களாக யாருமே இந்த விபரீத முயற்சியை மேற்கொள்ளலை, ஒருவர் தவிர. அவர் தான் டைட்டானிக் அண்ட் அவதார் மூவிஸ் எடுத்த ஜேம்ஸ் கேமரான்.
இவர் டீப் சீ சேலஞ்சருங்கிற நீர்மூழ்கிய கப்பலை எடுத்துகிட்டு அந்த ஆழத்துக்கு போகிறாரு. இவர் கிட்டத்தட்ட 10,000 மீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. அங்கே இவர் 2 hours டைமும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஆழத்திற்கு அப்புறமா அதிநவீன தொழில்நுட்பங்களின் உதவியோடு உருவாக்கப்பட்ட அவரோட கப்பலானது அழுத்தம் தாங்காமல் உபகரணங்கள் பாதிப்படைய துவங்குகிறது மற்றும் பேட்டரி மற்றும் சோனார் கருவிகள் செயலிழந்து விட்டது மற்றும் அவரது கப்பலில் சில ஊந்துகோல்கள் சரியாக செயல்படவில்லை. இதனால் பயணத்தை தொடர முடியாமல் அவரும் கடலின் மேற்பரப்புக்கு வந்துவிட்டார்னு சொல்லப்படுது. இவர் அங்கே நிறைய வீடியோஸும் எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்து இவருக்கு வேற ஒரு பிளானெட்டில் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. It's time to go back to my own world. Surface, Deep Sea Challenger, preparing to ascend. Over. I hate this feeling when you've got to leave and you know there's still so much to see out there. Weights are coming off. There they go. அதுக்கப்புறமா விக்டர் விஸ்கோவாங்கிறவர் 10,000 மீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு போயிருக்காரு. இங்கே மனுஷங்க மட்டும் இல்லாமல் ஜப்பான் சேர்ந்த கைகோங்கிற சப்மர்சிபிள் ரோபோட்ஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இது அங்கேருந்து ஒரு சில சாம்பிள்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அந்த சாம்பிள்ஸ் மூலிமா ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறதெல்லாம் இங்கே ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வாழுது. அது மெடிசினல் பர்பஸ்க்காகவும் காஸ்மெட்டிக் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுன்றதையும் சொல்கிறாங்க. இந்த இடம் இப்போ பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்கப்படுது. இங்கே ரிசர்ச்சர்ஸ் மட்டும்தான் போக முடியும். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸோ இல்லை நார்மலான ஆளுங்களோ போக முடியாது. இந்த பிளேஸுக்கு மனுஷங்க போயிட்டு வந்தது எவ்வளோ கடினம்னுலாம் நம்ம பார்த்தோம். இவங்க அங்கே ரிசர்ச் பண்ணது மூலிமா இங்கே ஒரு சில உயிரினங்கள் வாழ்கிறது நமக்கு தெரிய வருது. இது கேட்கவே பிரமிக்க வைக்குதுன்னு தான் சொல்லணும். அதை பற்றிலாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆங்கிள் ஆஃப் ஃபிஷ் அதன் தலையிலிருந்து வெளிப்படும் ஒளியின் காரணமாக மிகவுமே தனித்துவமானதாக இருக்குது. இதோடைய அசாதாரணமான உடலும் கூர்மையான பற்களும் கொண்டது. இந்த மீனை ஃபைண்டிங் நீமோங்கிற படத்தில் கூட காட்டியிருப்பாங்க. டிராகன் ஃபிஷ் செதிலே இல்லாத டிராகன் ஃபிஷ்னும் இதை சொல்லுவாங்க. இது ஆங்குலார் மீனை போலவே அதோடைய சொந்த ஒளியை உருவாக்கிறது. குறிப்பாக இதோடைய உடலோட அளவிடும்போது அதோட பற்கள் பெரியதாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. பிளாக் ஸ்வாலோவர் இதோட உடலை விட இதால் 2 மடங்கு அளவு உடைய இரையை கூட இதால் விழுங்க முடியும்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு ஜெனோஃபைபோரஸ் இது ஒரு வேர்ல்ட் லார்ஜஸ்ட் சிங்கிள் செல்டு அமீபான்னு சொல்கிறாங்க. இந்த அமீபா கூட அந்த டீப்பஸ்ட் பிளேஸில் சர்வைவ் ஆகிறது ஆச்சரியம்தான். நெக்ஸ்ட்டு ஆம்ஃபிபாட்ஸ் இது ஒரு வுட் ஈட்டிங் என்சைம்ஸை செக்ரேட் பண்ணுது. இது மூலிமா எத்தனால் மேட் பண்ண யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வச்சு ட்ரக்ஸு, காஸ்மெட்டிக்ஸ், பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணலான்னு ரிசர்ச்சர்ஸ் நம்புகிறாங்க. அடுத்தது பேர்லே ஃபிஷ் இதோடைய ஸ்கல்லு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. ஸ்னெயில் ஃபிஷ் இதுதான் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய மீன். இதுக்கு ஸ்கேல்ஸே கிடையாதான். இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிஷ்லேயே இதுதான் டீப்பஸ்ட் பிளேஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நார்மலான ஃபிஷ்ஷுக்கு இருக்க ஸ்கேல்ஸே இதுக்கு இல்லை. ஆனால் இது அவ்வளோ டீப்பஸ்டான பிளேஸில் எப்படி சர்வைவ் ஆகுறதுன்றது மிஸ்ட்ரியாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இங்கே ஒரு சில குப்பைகளும் காணப்பட்டிருக்குன்னு இந்த இடத்துக்கு போனவங்க சொல்கிறாங்க. நம்ம இந்த இடத்தையும் பொல்யூட் பண்ணாமல் விடலைங்கிறது தான் உண்மை. ஸோ நம்மளை சுற்றி இருக்க பிளேஸை நம்ம தான் பாதுகாக்கணுன்றதை சொல்லி இந்த பதிவிலிருந்து விடை பெறுவது மீரா. அடுத்து எந்த மாதிரி தகவலை நம்ம பண்ணலான்றதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்.